Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. தூக்க மாத்திரை போட்டு நீங்க தூங்குறீங்களா மேடம் அப்படின்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த மாத்திரையை போடுறீங்க? தூக்கம் வராத ஒரு மாத்திரையை வந்து நீங்க தூக்க மாத்திரைன்னு எத்தனை நாள் போட்டுக்க போறீங்க? நம்ம ஊர்ல வந்து பொழைச்சு கிடந்தா நாளைக்கு பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அப்படின்னா தூக்கத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் புதிய பிறப்பு. சிலருக்கு வந்து சிவியர் மூட் ஸ்விங்ஸ் இரிட்டபிளாகவே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் தொட்டிங்கன்னா தொலைஞ்சிது. ஹை இரிட்டபிலிட்டி இந்த ஸ்லீப் டேப்லெட் போடுறவங்களுக்கு வர வாய்ப்பு ஜாஸ்தி. நினைவு திறன் டிக்ளைன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். மூட் ஸ்விங்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஒருத்தரை பைத்தியமாக்கணும்னா 5 நாள் தூங்காமல் இருந்தால் போதும். அதனால் ஸ்லீப்பிங் பில்ஸை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்மளோட உட்கார்ந்து இருக்கிறது வந்து இட்ஸ் ஸ்மோக்கிங். இன்றைக்கி வந்து செகண்ட் ஸ்மோக்கிங்னு கூப்பிட்றோம். சிட்டிங் இஸ் செகண்ட் ஸ்மோக்கிங்கிறோம். ஸோ உட்காந்துக்கிட்டே நீங்கள் தூங்கினா உட்காந்துக்கிட்டே நீங்கள் தூங்கலாமே தவிர்த்து அது தூக்கம் கிடையாது. ஏன்னா மூளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீனும் ஃபேட்டும். நீங்கள் தெரியுமா, மூளைக்கு கொழுப்பு உணவு இல்லாட்டி மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. தூக்க மாத்திரையை போடுறவங்க ஒரு விட்டமின் டி மாத்திரையை போட்டாலே சரியாக போயிடும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். உணவும் உணர்வும் அப்படின்ற தொடரில் நியூட்ரிஷனிஸ்ட் திருமதி கிருத்திகா தரன் அவர்கள் நம்முடைய தொடர்ந்து கலந்துரையாட்டு வராங்க. இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். தங்களுக்கும் நக்கீரன் அன்பான நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி மேம். போன தொடரில் வந்து தூக்கமின்மை பற்றி பேசியிருந்தோம். அதில் மிக முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்லீப்பிங் பில்ஸ். இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தூக்கம் வரல அப்படின்றதுக்காக நிறைய பேர் இப்போ வந்து அவங்களாம் இண்டிபெண்ட்டாக போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு தூக்க மாத்திரை போட்டு தூங்குறோம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அது இளைஞர்களும் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருமே மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ. ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ணுறது மாரலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறான விஷயம் தான். ஏன்னா வந்து அடிக்ஷனுக்கு கொண்டு போய் விடும். அதையும் மீறி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க? ரெண்டாவது பிஹேவியரல் சேஞ்சஸ் எப்படி இருக்குது? தூக்க மாத்திரை போடாதவங்களுக்கும் போடுறவங்களுக்கும் சேஞ்சஸ் எப்படி இருக்குது பிஹேவியர்? எங்கிட்ட வந்து தூக்க மாத்திரை வந்து விடணுமா அப்படின்னு கேட்டவங்க ஒருத்தவங்க உண்டு. ஒரு 65 வயது அவங்க மேடம் வந்து ஓப்பனாகவே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் வந்து எப்படி தூக்க மாத்திரையை வந்து நெம்மூருக்கு அப்புறம் நெம்மூருக்கு முன்னாடி, அதாவது எங்களோட ஸ்லீப் ப்ரோக்ராம் பற்றி எப்படி இருந்தது எங்கள் தூக்கம் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாகவே அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து பேசியிருக்காங்க. தூக்க மாத்திரையை விட்டதுக்கப்புறம் தன்னோட விஷயங்கள் எப்படி மாறிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவங்க எங்களோட ஷஷ்டி ஃபாஸ்டிங்லாம் இருந்தாங்க. அதாவது 5 நாள் தண்ணி மட்டும் குடிக்கிறது, 4 நாள் தண்ணி மட்டும் குடிக்கிறது. அதாவது அபவ் 70s 68 70s இருக்கிறவங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் உமனாக மாறிட்டாங்க. இதில் வந்து அவங்க கிட்டத்தட்ட 15லேருந்து ஐ ஹோப் 15லேருந்து எனக்கு நினைவு ரொம்ப வருஷம் ஆச்சு. இவங்க எனக்கு கிளையண்ட்டாக வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஸோ கோவிட் டயத்தில் வந்தாங்க. ஸோ 15 வருஷமாகவே 20 வருஷமாக தூக்க மாத்திரை போட்டுட்ருக்காங்க. ஹைலி டிபெண்டன்சியில் வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னா தூக்க மாத்திரையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எம்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எம்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்கள்ட்ட கேட்டேன், தூக்க மாத்திரை போட்டு நீங்கள் தூங்குறீங்களா மேடம் அப்படின்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த மாத்திரையை போடுறீங்க? இல்லை, டிபெண்ட் ஆகிட்டேன். தூக்க மாத்திரைங்கிறது நீங்கள் தூங்குறதுக்கு தானே. நீங்கள் அந்த டோஸை அதிகரிச்சுக்கிட்டே போனால் தான் தூங்குறீங்க. எத்தனை வருஷம் நீங்கள் டோஸை அதிகரிக்க போகிறீங்க? இல்லை தூக்கம் வராத ஒரு மாத்திரையை வந்து நீங்கள் தூக்க மாத்திரைன்னு எத்தனை நாள் போட்டுக்க போகிறீங்க? நீங்கள் நம்ப மாட்டீங்க, மறுநாள்லேருந்து அவங்க தூக்க மாத்திரை நிப்பாட்டிட்டாங்க. நார்மலாக தூங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஸ்லீப் ஸ்கோர் என்னோட ஸ்லீப் ஸ்கோரோட 98% 99% இப்போ. ஆனால் அவங்க நம்பிக்கையில் இது வரைக்கும் மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க 15-20 வருஷமா. ஐ ஹோப் ஸோ. ஓகே, எனக்கு நினைவுக்கு சரியாக இருந்ததுன்னா 15-20 வருஷமாக மாத்திரை போடுறவங்க அவங்க. இன்றைக்கி அவங்களோட ஸ்லீப் ஸ்கோரை நம்மளை மாதிரி இளைஞர்களால், நம்மளை மாதிரியான ஆட்களால், இல்லை உங்களை மாதிரி இளைஞர்களால், நான் அப்பப்போ இளைஞர்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துடுறது. ஸோ யாராலுமே பீட் பண்ண முடியல. என்னோடய ஸ்லீப் ஸ்கோர் என்றைக்குமே தொடர்ந்து ஒரு வாரத்துலலாம் 99 99 இருந்ததே கிடையாது. ஆனால் அவங்களோட ஸ்லீப் ஸ்கோர் இருக்கும். 90ல் ஆவரேஜாக கொண்டு வருவேனே தவிர்த்து 97 98க்கெல்லாம் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். டீப் ஸ்லீப்பு, இப்போ காலைல சரியான எக்ஸசைஸு, சரியான உணவு, உங்களோட சரியான மென்டல் ஹெல்த் எல்லாமே சரியாக இருந்தால் தான் 95க்கு மேலே உங்களோட ஸ்லீப் ஸ்கோர் இருக்கும். ஆனால் ஒரு தூக்க மாத்திரையை விட்டவங்களால இந்த ஸ்லீப் ஸ்கோரை எடுக்க முடியுது. அதுதான் நிஜம். அப்படின்னா இந்த தூக்க மாத்திரை என்ன செய்யுது, அவங்க எதுக்காக எடுத்திருப்பாங்க, அதை நம்ம யோசிக்கணும். இதில் அடிக்ஷனை பற்றி பேசும்போது இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் பற்றி பேசணும்ல மேம். அதாவது எடுக்கிறவங்களுக்கும் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த தூக்கத்தை தவிர வேறு என்னெல்லாம் பிஹேவியரில் மாற்றம் வருதுன்னு பார்க்குறது. வெறும் பிஹேவியர் மட்டும் இல்லை. முதல்ல ஸ்லீப் அப்படின்னா என்ன, மாத்திரை என்ன செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
நம்மளோட காபாவை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்பொழுது அது ஆக்டிவேட் ஆகும். உங்களோட நான் போன தொடர்லேயே நம்ம பேசினப்ப ஸ்லீப்ங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். வெறும் காபாவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் தூக்கம் வரும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட பிரெயினோட நிறையா சிஸ்டங்கள் இருக்குது. நிறைய சிஸ்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெம்மில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்லீப் ஸ்டடி பண்ணும்பொழுது உங்களோட எம்ஆர்ஐ நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்து ரெம்மில் ஒர்க் ஆகும், இந்த இடத்துல ஒன்று ஒர்க் ஆகும், இந்த இடத்துல ஒரு, அதாவது நீங்கள் ராத்திரி 9 மணி நம்ம வந்து சூரியன் சர்க்காடியன் ரிதம்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மளோட பாடி கிளாக். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அந்த கிளாக்குக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாடி அட்ஜஸ்ட் ஆகும். அதுதான் ஜெட்லாக் அப்படிங்கிறோம். அப்படி பகல்லாம் தூங்குவோம். ஏன்னா அந்த ஊர் பகலுக்கும் நம்ம இந்த ஊர் பகலுக்கும், அப்போ வெளியில் இருக்கிற சூரியனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம இன்டர்நெட் விஷயம் மாதிரி, அதாவது வெளியில் மொபைல் ஃபோன் வந்து நம்மள்ட்ட உள்ளேயே ஒரு கிளாக் இருக்கும், வெளியூர் போனீங்கன்னா கிளாக் மாறும் மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு பாடி கிளாக் இருக்குது. அது சூரியனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அது பேர் சர்க்காடியன் ரிதம். 9 மணிக்கு உங்களுக்கு மெலோட்டனின் சுரக்க ஆரம்பிக்கும். மெலோட்டனின் சுரக்க ஆரம்பித்தோடனே உங்களோட பவுல் மூமெண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாப் ஆகும். பவுல் மூமெண்ட் ஸ்டாப் ஆனோன்னே நம்மளோட மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், கை கால்லாம் வந்து தூக்கத்தில் என்ன கை காலையும் ஒழிச்சிட்டா தூங்குகிறோம், எல்லாம் நின்றுடும். கிட்டத்தட்ட நம்மளோட எதுவுமே இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, இப்போ பொழைச்சி கடந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு நம்ம ஊரில், வந்து பொழைச்சி கடந்தா நாளைக்கு பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அப்படின்னா தூக்கத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் புதிய பிறப்பு, அதாவது அதை வந்து ஒரு இறப்புக்கு ஈக்குவலாக அப்படி வந்து சில மதங்கள் அதையும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து தூக்கம் வந்து உள்ளாகுது. ஆனால் அது வந்து அப்படி பண்ணுறதில்ல. நம்மளோட ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஆல்ஃபா, அதாவது இப்படி ஃப்ரீக்குவென்சி இருக்கும். ஆல்ஃபா, பீட்டா, டீப் ஸ்லீப் அப்படிங்கிறப்ப காமா அப்படிலாம் போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃப்ரீக்குவென்சி, உடம்போட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஸ்லோவாகும். இது ஒரு பக்கம். ஸ்பீடு, அகலம், இப்படி தான் ஒரு ஃப்ரீக்குவென்சின்னு வரும். அது ரெண்டும் ஸ்லோவாகும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆகும், ரெம், நான் ரெம், அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட், நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட். அது வந்து எவரி 2.5 மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். அப்போ அந்த விஷயங்கள் தூக்கத்தில் நடக்கும். அதை தவிர நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், செரோட்டினின், காபா, இது இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல காபா இங்கே வேலை செஞ்சிட்ருக்கும். நீ வந்து இதெல்லாம் இங்கே வேலை செய்யி, மூளையில் வந்து நீங்கள் வந்து நீ சுத்தம் பண்ணுற வேலை அதெல்லாம் இருக்கு இல்லையா. இன்றைக்குமே ஸ்லீப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்லீப்போட சயின்ஸ் அப்படிங்கிறது பேபி. ஏன் அப்படின்னா இன்னும் அந்த அறிவியல் பூர்வமாக ஸ்லீப்பை பற்றி இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம சப்கான்ஷியஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சா நம்மளோட சப்கான்ஷியஸே நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த மூளையில் வந்து நீங்கள் அந்த எம்ஆர்ஐயில் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட டெம்பரேச்சர் மாறும். நம்ம டை போகிறப்ப நம்ம டெம்பரேச்சர் ஒரு ஆராய்ச்சி, அந்த மருத்துவ ஆராய்ச்சியில் அப்போ எம்ஆர்ஐயும் எடுக்கிறாங்க. நம்மளோட உடலை பார்க்குறாங்க மருத்துவ ஆராய்ச்சியில். கரெக்டாக ஸ்லீப் மானிட்டர்னா அதான் நம்ம உடலை வீடியோ எடுத்து பார்க்கணும். நம்மளோட உடம்புல டையில் வந்து டெம்பரேச்சர் எப்படி போகுது, எப்படி பயணம் பண்ணுதுன்னு எம்ஆர்ஐ மூளையில் எந்தெந்த பக்கம் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இந்த மெடுலா ஆப்லங்கெட்டாமோ, ஃப்ரண்டல் பிரெயின்போ, இது அப்படிமோ, இந்த ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தா இங்கே நீல கலரில் அதிக வேலை கொடுக்குது. அதாவது இத்தனை ரெம்ல இத்தனை மணிக்கு இங்கே வேலை, இங்கே ஒரு வேலை, அப்படி வந்து நம்மளோட மூளையோட பல பகுதிகளில் நேச்சுரல் ஸ்லீப், நான் சொல்கிறது நேச்சுரல் ஸ்லீப். இது வந்து இவ்வளோ சயின்ஸ் வந்து நம்மளோட உடலுக்குள்ளே தூங்கும்பொழுது நடக்குது. அது நடக்கிறதுனால தான் நீங்களும் நானும் நல்லா பேசிகிட்டு இருக்கோம். அது அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னா அதுதான் இன்சோமினியா. ஸ்லீப் டிஸார்டரே 6 வகையான டிஸார்டர், மேஜர் டிஸார்டர், 17 வகையான டிஸார்டர்ஸ் வந்து ஸ்லீப் டிஸார்டர் நிறையா இருக்குது. இப்போலாம் புதுசாக வருது, புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நம்மளே அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. மேம், இந்த நேச்சுரல் ஸ்லீப் சொன்னீங்க இல்லையா, இந்த நேச்சுரல் ஸ்லீப்பை ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணுது? இந்த அதுதான் இங்கே பிரச்சனை. நான் உங்கள்கிட்ட ஏன் இந்த நேச்சுரல் ஸ்லீப்பை இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா, ஸ்லீப்பிங் பில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னி வரைக்கும் இப்போல்லாம் வந்து நம்ம கேன்சர்லாம் டார்கெட்டட் தெரப்பியெல்லாம் கொண்டு வந்துட்டோம். அதாவது எல்லா செல்லையும் அழிக்காமல் எந்த செல் வீணாக போயிருக்கோ அதை டார்கெட் பண்ண மாரி. ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம ஸ்லீப் பில்ஸில் டார்கெட்டட் ஸ்லீப் பில்ஸை கண்டுபிடிக்கல. இது ஸ்லீப் பில்ஸ்னு கொடுக்கணுமே தவிர்த்து அது வந்து எந்த பகுதியை உங்களுக்கு பாதிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எதனால் ஸ்லீப் உங்களுக்கு போகுதுன்னு தெரியாததுனால, அதற்கான கண்டுபிடிப்புகள் டயக்னோசிஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் டார்கெட்டட் ஸ்லீப் தெரப்பி கொடுக்கவே முடியாது. அதாவது நான் சொல்கிறது ஃபார்மாசிட்டிக்கலாக கொடுக்கறது கஷ்டம். இன்றைக்கு அறிவியலில் ஒன்றும் அதை கண்டுபிடிக்கலை. நான் வந்து ஐ மே ராங், ஸ்லீப் டாக்டர்ஸ் அதுக்கு இருக்காங்க. நான் வந்து அதை பேசக்கூடாது.
ஸ்லீப் டாக்டர்ஸ் பேசலாம். எனக்கு தெரிஞ்சு இது பண்ணுறதில்ல. அதனால தான் நான் படித்த அறிவியலில் நான் சொல்கிறேன். மாத்திரைகள் என்ன செய்யுன்னு சொல்கிறேன். மாத்திரைகள் என்ன பண்ணும், ஒட்டு மொத்தமாக உங்களோட விஷயங்களை செய்யும். ஆனால் ஸ்லீப் வந்து ஒட்டு மொத்தமாக செய்யறதில்ல. அப்போ உங்களோட ஒட்டுமொத்த காக்னிஷன் பாதிக்கப்படும். அல்சைமர், நினைவுத்திறன் குறைவது, இது நடக்க வாய்ப்பு இருக்குது. நடக்காமே இருக்கலாம், நடக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து சிவியர் மூட் ஸ்விங்ஸ் வரும். இரிட்டபிளாகவே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் தொட்டிங்கன்னா தொலைஞ்சிது, தொட்டால் தொலைஞ்சிங்க. அவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க, அவங்கள போய் நீங்கள் சீண்டிடக்கூடாது. அதுதான் ஹை இரிட்டபிலிட்டி. ஹை இரிட்டபிலிட்டி இந்த ஸ்லீப் டேப்லெட் போடுறவங்களுக்கு வர வாய்ப்பு ஜாஸ்தி. அவங்களோட மூடு வந்து நம்மளோட மூட் மாதிரி இருக்காது, இல்லை டிக்ளைன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். நினைவுத்திறன் டிக்ளைன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். மூட் ஸ்விங்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்புறம் வந்து அவங்களோட செரோட்டினின் காபாவோட பேலன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை செய்யாமல் அது ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு செய்யுது. அப்போ அவங்களோட ரெம் நான் ரெம்மும் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா நேச்சுரல் ஸ்லீப் இல்லை. நேச்சுரல் ஸ்லீப் இல்லாமல் அவங்களுக்கு டார்கெட்டட் தெரப்பியும் கொடுக்க முடியாது. நம்மளோட அறிவியலில் இன்னும் டார்கெட்டட் தெரப்பி கண்டுபிடிக்கலை. ஆனால் ஸ்லீப்போட மாத்திரை இட் டஸ் ஒண்டர்ஸ். அதில் மாற்று கருத்தே இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் தான். ஏன்னா அது இல்லாட்டி தூங்கவே மாட்டாங்க. தூங்காட்டி உங்களுக்கு சொன்னமே உயிர் போகிறதுக்கான ஒருத்தரை பைத்தியமாக்கணும்னா 5 நாள் தூங்காமல் இருந்தால் போதும். அதனால் ஸ்லீப்பிங் பில்ஸை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ப்ரொலாங்டு ஸ்லீப்பிங் பில்ஸை எடுக்கும்போது 5 வருஷம் 10 வருஷங்கும்போது அவங்களுக்கான சிக்கல்கள் மிக அதிகமாக இருக்கும். அப்புறம் உடல் நலத்துலேயும் பிரச்சனைகள் வரும். கட் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் நம்மளோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸு, அந்த எப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ்டு மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்க்கு அந்த விஷயங்கள் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு பர்டிகுலர் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து அது சைடு எஃபெக்ட் பண்ணுது. மேம், நீங்கள் சொன்னது போல் ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து ஒரு பக்கம் நல்லதும் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இது இல்லை அப்படின்னா யாராலே தூங்க முடியாது, சில பேர்னால இது கொடுத்தா தான் தூங்க முடியும் நிலமை இருக்கும்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க நம்ம எப்படி ஸ்லீப்பிங் பில்ஸை நிப்பாட்ட சொல்ல முடியும்? ஆனால் ஸ்லீப்பிங் பில்ஸே கெடுதல் தான், பட் அது இல்லாமல் தூங்க முடியாது அவங்களால. ஆனால் அவங்கள்ட்ட போய் நம்ம ஸ்லீப்பிங் பில்ஸை நிப்பாட்டணும், அதுக்கு மாற்றம் இது இருக்குன்னு சொன்னால் அது எப்படி நம்ம? இப்போ வந்து ஜலதோஷம் வந்துன்னா ஜலதோஷம் சரியாயிட்டோம்னா மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கோமா? ஜுரம் வந்துன்னா ஜுரம். அந்தமாதிரி ஸ்லீப் டிஸார்டர் வரும்பொழுது அந்த ஆரம்ப காலத்துக்கான மாத்திரையை தானே தவிர்த்து அதுக்கப்புறம் உங்களோட ரூட் காஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸாக, உங்களோட உணவு பழக்க வழக்கமாக, உங்களோட எந்த விஷயம் இல்லாட்டி நீங்கள் லேசாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை வைகை கரையில் நீங்கள் போய் பாருங்களேன். காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு பாருங்கள், அந்த வைகை பாலத்துக்கு கீழே என்ன இருக்கும், வரிசையாக தூங்கிட்டு இருப்பாங்க. வெயில் சுள்ளுன்னு அடிக்கும். எப்படி தூங்குறாங்க அவங்க? ஏன்னா ராத்திரி ஃபுல்லாக அங்கே மண்டி காய்கறி மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு லாரி மேலே படுத்து தூங்குறவங்களாம் நம்ம பார்க்கணும். எப்படி தூங்குறாங்க? அவ்வளோ உழைப்பு. அப்படின்னா உழைப்பு இல்லாமல் நான் தூங்கியே ஆகணுன்னா நீங்கள் எப்படி தூங்க முடியும்? நான் சொகுசாக இந்த இடத்த விட்டு இப்படி அசைய மாட்டேன், இப்படி கால் போட்டு இப்படி ஜாலியாக இருப்பேன், ஆனால் நான் தூங்கணுன்னா எப்படி தூங்குவீங்க? தூக்கம் வராது. நம்மளோட உட்கார்ந்து இருக்கிறது வந்து இட்ஸ் ஸ்மோக்கிங். இன்றைக்கி வந்து செகண்ட் ஸ்மோக்கிங்னு கூப்பிட்றோம். சிட்டிங் இஸ் செகண்ட் ஸ்மோக்கிங்கிறோம். ஸோ உட்காந்துக்கிட்டே நீங்கள் தூங்கினா உட்காந்துக்கிட்டே நீங்கள் தூங்கலாமே தவிர்த்து அது தூக்கம் கிடையாது. ஸோ அப்போ உங்களோட உழைப்பை மாற்றணும், உணவை மாற்றணும், செரோட்டினின் காபா அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் உட்கொள்ளணும். கண்டிப்பாக கவுன்சிலிங் போகணும். சிபிடி மாதிரியான முறைகள், என்எல்பி மாதிரியான கவுன்சிலிங், அந்த மாதிரியான கவுன்சிலிங் போகணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக நம்மளோட ஸ்லீப்பை கொண்டு வர முடியும், மாத்திரைகள்லேருந்து மீள முடியும். நம்புங்க. ஸோ என்னென்ன உணவு வகைகள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா மேம்? முதல்ல பாலிஃபினால்ஸ் ஜாஸ்தி பண்ணணும். செரோட்டினின் ஜாஸ்தி ஆகணும்னா கட் ஹெல்த்தை சரி பண்ணணும். கட் ஹெல்த்தை சரி பண்ணணும்னா ப்ரீபயோட்டிக் உணவுகள் வேணும். ப்ரீபயோட்டிக் உணவுகள் அப்படிங்கிறது பாலிஃபினால் அப்படிமோ. பாலிஃபினால்ங்கிறது விட்டமின் பி அப்படிங்கிற வகையாக சொல்லலாம். அதாவது நிறமிகள், அதாவது அதிக நிறம் இருக்கிற உணவுகளை வந்து நம்ம கட் ஹெல்த் சரி பண்ணும். ஸோ அதிக நிறம் இருக்கிற உணவுகள், சாலட்ஸு, அதை நிறையா சாப்பிட்டு, காய்கறிகள் அதெல்லாம் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டு ப்ரோட்டீனையும் பக்காவாக வைக்கணும். ஏன்னா மூளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீனும் ஃபேட்டும். நீங்கள் தெரியுமா, மூளைக்கு கொழுப்பு உணவு இல்லாட்டி மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. ஃபேட் முக்கியம் சொல்றீங்க. ஃபேட் ரொம்ப முக்கியம். கொழுப்பு முக்கியம், நல்ல கொழுப்பு முக்கியம். ஓகே, அது HDL LDL அது மாதிரி சொல்லுவாங்க. HDL LDL இருக்குல்ல, அதில் மிக நல்ல கொழுப்பு மூளைக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ நீங்கள் சரியான விகிதத்தில் நான்வெஜ் எடுக்கணும். நம்ம வந்து போக் பீஃப் அப்படின்லாம் என்னென்னமோ சொல்கிறோம். ஆக்சுவலி போக் பீஃப் மாதிரியான உணவுகள் வந்து மூளைக்கான கொழுப்பு சத்தை நல்லா கொடுக்கும். ஓகே,
அதுமாரி கொலாஜன் இருக்கிற போன் சூப்பு, இந்த மாதிரியான கொழுப்புகள் நல் கொழுப்புகள் இருக்கிற உணவுகளை வந்து சாப்பிடணும். அந்த கொழுப்புகள் வந்து நம்ம மூளையை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே. ஃபேட் ரொம்ப முக்கியங்க மூளைக்கு, அது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஃபேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரோட்டீன் ரொம்ப முக்கியம். நம்ம புரோட்டீனை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம், ஃபேட்டை பற்றி நம்ம அது வந்து நமக்கு மைண்டில் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபேட்னால கெடுதல் தான் அப்படின்னு. அது யாரோ அந்த கொலஸ்ட்ராலை சொல்லிட்டாங்க. கொலஸ்ட்ரால்ங்கிறது இன்ஃப்ளமேஷனால் தான் வருது. அதாவது உங்களோட ஹார்ட்டில் இருக்கல இன்சைடு இன்ஃப்ளமேஷன், அங்கே ஒரு காயம் வருது. காயம் வந்தோடனே அந்த என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொது மொழியில் சொல்கிறேன், இதை டாக்டர்ஸ் தான் சரியாக விளக்குவாங்க, பொது மொழியில் சொல்கிறேன். அந்த இடத்துல போய் அந்த கொழுப்பு வந்து அந்த காயத்தை ஆற்ற பார்க்கும். ஆற்ற பார்க்கும்பொழுது இப்போ பாலைவனத்தில் ஒரு கல்லை வச்சிங்கன்னா என்ன ஆகும்? மூடிடும். அந்த மாதிரி அந்த இன்ஃப்ளமேஷன் மேலே இந்த கொழுப்பு படிஞ்சு தான் ஹார்ட் அட்டாக் வருது. அதனால் உடனே ஹார்ட் அட்டாக்கு, பட்டர் எதிரி, நெய் எதிரி அப்படிலாம் கொண்டு வந்துட்டோம். உண்மையாக சொன்னால் நம்மளுக்கு சரியான விகிதத்தில் கொழுப்பு இல்லாட்டி நம்ம வந்து நம்மளோட மூளை வந்து காக்னிஷன் நல்லா வேலை செய்யாது. ஓகே. அதுக்கு தான் ப்ராப்பராக நான்வெஜ் எடுக்கணும். ஒமேகா-3 ரொம்ப முக்கியம். தூக்கத்துக்கு ஒமேகா-3க்கு அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. நான் இப்போ சொன்ன கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒமேகா-3 சப்ளிமெண்ட் கொடுத்துருவேன். மீன் எண்ணெய் வருது இல்லையா, மீன் எண்ணெய் வந்து கண்டிப்பாக முக்கியம். இல்லாட்டி மீனை வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அதான் நல்லா கொழுப்புள்ள மீனை வந்து வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடணும். இந்த ஃப்ளாக் சீட்ஸு, சியா சீட்ஸ்லாம் ஒமேகா-3 இருக்குமாங்க. பட் அதுக்கு வேலை பேசாமல் மாத்திரை வாங்கி சாப்பிட்ருங்க. யாரும் உட்காந்து ஃப்ளாக் சீட்ஸ் இவ்வளோ ஒரு ஸ்பூனு, சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூனு டெய்லி சாப்பிடுங்க அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு கொழுப்பு உள்ளதை இதை நீங்கள் சாப்பிட்ருங்க, மாத்திரையை சாப்பிட்ருங்கன்னு சப்ளிமெண்ட் கொடுத்துருவேன். ஸோ ப்ராப்பர் சப்ளிமெண்ட் நிறைய சமயத்தில் B1, B6 இந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸான பி விட்டமின்ஸு, B12 கம்மியாக இருந்தால் தூக்கம் வராது, விட்டமின் D கம்மியாக இருந்தால் தூக்கம் வராது. எல்லாத்தையும் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்காம வெறுமனே பில்ஸ் மட்டும் வாங்கி தூக்க மாத்திரையை போடுறவங்க ஒரு விட்டமின் D மாத்திரையை போட்டாலே சரியா போயிடும். நீங்க தூக்க மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி பிளட் ரிப்போர்ட் பண்ணுங்க. விட்டமின் D கம்மியா இருந்தா தூக்கம் வராது, B12 இருந்தா கம்மியா இருந்தா தூக்கம் வராது. அப்புறம் வீகன் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் B12 இருக்காது, அப்புறம் எப்படி தூங்குவாங்க? ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே மேம், நைஸ் மேம், ரொம்ப நன்றி மேம் கருத்துக்கு நேரத்துக்கும். நன்றி.